ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். புரட்டாசி மாதத்தில் 2வது வாரம் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து சாதம், உப்பு பருப்பு, 3 வகையான பொரியல், அப்பளம் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். நீங்கள் புரட்டாசி பிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வாரம் புரட்டாசி வந்து நம்ம பிடிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் புரட்டாசி மாதம் சாப்பாடு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எனக்கு வந்து புரட்டாசி மாதத்தோட சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு, கூட்டு, பொரியல், காய், அப்பளம், பஜ்ஜி எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அது எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. எனக்கு வந்து புரட்டாசி மாதத்தோட இந்த மாதிரி காய்கறி, சாப்பாடு, குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புரட்டாசி 2வது சனிக்கிழமை சாதம் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் பக்கம் போல் அரிசி வந்து ஊறிடுச்சு. இதை நம்ம கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2வது டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசிலும் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருவோம். ஒரு 5 விசில் வந்துடட்டும். அப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். உப்பு பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு துவரம் பருப்பை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் போல் ஊற வச்சுருக்கிறேன். 100 கிராம் துவரம் பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கழுவிட்டு நம்ம பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா கழுவிட்டு வந்துட்டேன். 3 பல் பூண்டு, 1 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருவோம். ஒரு பருப்பு வந்து 5 விசில் வந்துடட்டும். அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். புரட்டாசி மாதம் 2வது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான பொரியல் பண்ண போகிறோம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பால் இல்லைன்னா தயிர், மோர் அதில் போட்டு வச்சிங்கனாலும் வாழைக்காய் வந்து கருக்காது. 2வது பொரியல் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3வது பொரியல் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸும் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கிற மாதிரி முட்டைக்கோஸை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். 3 பொரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காயில் இருக்கிற வலுவலுப்பை ஃபஸ்ட்டு போக்கிடுவோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெயிலே வந்து வெண்டைக்காய் வந்து வலுவலுப்பு வந்து போக்குங்க. வெண்டைக்காய் வலுவலுப்பு போக்குறப்போ மூடி போட்டெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கலரிட்டே இருங்க. வாழைக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காயை ஒரு அடுப்பில் வந்து நான் வச்சுட்டேன். வாழைக்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துடட்டும். நம்ம அதுக்கப்புறம் பொரியல் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் வாழைக்காயில். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வாழைக்காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரியல் தாளித்து விட்டுக்கலாம்.
வெண்டைக்காயில் இருக்கிற வலுவலுப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடுவோம். வெண்டைக்காய் வலுவலுப்பு போக்குன பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க, ரொம்ப வணக்க வேணாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம். நான் அந்த உப்பே போதும்னு சொல்லிட்டு இப்போ உப்பு எதுவும் போடல. உங்களுக்கு அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள் போட்டுக்கிறேன். மசால் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்குவோம். வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கினா போதும், ரொம்ப வணங்க தேவையில்லை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போது வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து தாளிச்சு விட்றோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வாழைக்காயை நம்ம இறக்கிக்கலாம். வாழைக்காய் பொரியல் நம்ம இறக்கிக்குவோம். வாழைக்காய் பொரியல் வந்து நம்ம இறக்கிக்குவோம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வணங்க வேண்டாம், லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வணங்கினாவே போதும். இப்போ புரட்டாசி மாதம் 2வது வாரம் சமையல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நம்ம வேக வச்சது அது வெந்துருச்சு. அது தாளித்து விட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோன்னா உப்பு பருப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். வாழைக்காய் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நம்ம தாளித்து விட்டுருக்கோம். முட்டைக்கோஸ் பொரியல் தாளித்து விட்டு உப்பு பருப்புக்கு நம்ம தாளித்து நம்ம கடைஞ்சி எடுத்துருவோம். அப்பளமும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம நிறையா ஊற்றணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஒரு கையளவுக்கு நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி விடும். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றலை. அப்படி காய் வந்து வேகலை அப்படின்னா ஒரு கையளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் தெளித்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். காய் வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு பருப்புக்கு நம்ம தாளித்து விட்டுருவோம். பருப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ நம்ம வெயிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பில் இருக்கிற தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன்.
இப்போது பருப்பை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நம்ம ஒரு 5 விசில் விட்டனால பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சிருச்சு. அதனால் நம்ம மற்ற வச்சு நம்ம லைட்டாக கடைஞ்சாவே போதும், நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா உப்பு பருப்புக்கு நல்லா பருப்பாக இல்லாமல் கொஞ்சம் மசிகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு பருப்புக்கு நம்ம தாளித்து விட்டுருவோம். உப்பு பருப்பு தாளித்து விடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போது கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருட்டும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லாவே மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உப்பு பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கிக்கலாம். முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. முட்டைக்கோஸும் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இறக்கிடுவோம். முட்டைக்கோஸ் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம உப்பு பருப்பு வந்து நம்ம இறக்கிக்குவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம அப்பளம் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அப்பளத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். புரட்டாசி மாதம் 2வது வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு, உப்பு பருப்பு, 3 வகையான பொரியல், அப்பளம் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில கொஞ்சமாக வந்து சாதம் வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக சாதம் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு பருப்பு ஊற்றிக்கிறேன். முட்டைக்கோஸ் பொரியல் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். வாழைக்காய் பொரியல் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். 3 வகையான பொரியல் வச்சுட்டேன். சாப்பாடு, உப்பு பருப்பு எல்லாமே வச்சாச்சு. இப்போது ஒரே ஒரு அப்பளம் வச்சுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசி மாதத்தோட 2வது வாரம் படையல் வந்து இதுதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து பிணைஞ்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம சாப்பாடு, சாம்பார், ரசம் அது மாதிரி தனித்தனியாக ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் புரட்டாசி மாதம் தான் இந்த மாதிரி எல்லாமே காய்கறி, சாம்பார், பருப்பு இது மாதிரி சாப்பாடோட அப்பளம், பஜ்ஜியெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் சாப்பாடு வந்து விரதம் பிடிப்பீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.